ஆமென். அலைகள் படகின் மேல் ஒரே ஒரு அடி மட்டும் பாடிட்டு வார்த்தைக்கு சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு பக்கத்தில் இருக்கிற 4-5 பேர் பக்கமாய் திரும்பி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா கேளுங்க, வாழ்த்துங்க, வரவேறுங்க, வரவேற்பு கொடுங்க. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் படகின் பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, நான் முடிக்கும் போது நல்லா முடிப்பேன்னு சொல்லு. மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம், மேத்யூ, the gospel according to Matthew 21 28 33 வரைக்கும் உங்கள் வேத புத்தகத்தில் திருப்பி உங்கள் மொழிகளில் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 28. But what think ye? But what do you think? A certain man had 2 sons. ஒரு மனிதனுக்கு 2 ஆண் பிள்ளைகள். இது கெட்ட குமாரன், மூத்த குமாரன், இது வேற குமாரன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, ஆனால் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து இன்னொரு 2 குமாரர்களை குறித்து சொல்கிறார்னோ இப்படி தலைப்பிட விரும்புகிறேன். வேறு 2 குமாரர்கள். ஆமாம், உன்னை யாராவது பார்ப்பாங்க பாருங்க, இதுனா அது யார், வேறு 2 குமாரர்கள் அப்படின்னு. ஸோ செய்திக்கு அப்படி தலைப்பை போட்டுருவோம். And he came to the first. முதல் குமாரனிடத்தில் வந்து இப்படி சொன்னார், Son, go work today in my vineyard. இன்று போய் என்னுடைய வயலில், என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். He answered and said, I will not. நான் போக மாட்டேன் என்று தொடங்கவே இல்லை. But afterward, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் he repented and went. அவன் மனம் திரும்பி போய் தகப்பன் கொடுத்த வயலில் தன் வேலையை முடித்தார். 30ஆம் வசனம். And he came to the second son. 2வது குமாரனிடத்தில் வந்து and he said likewise. அதே போல சொன்னார். And he answered and said, I go sir. நான் போகிறேன் சார், நான் போகிறேன்ப்பா, இதோ கிழிச்சிடுறேன், முடிச்சிடுறேன் அப்படின்னா. And went not. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் இப்படி கேட்டார், which of these 2 did the will of father? பரிசேயர்கள் சதுசேயர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். இயேசு கேட்டார், இந்த 2 பேரில் தேவ சித்தத்தை யார் செய்தார்கள் என்று கேட்டார். They said to him, the first. செய்ய மாட்டேன்னு சொல்லி செஞ்சான் பாருங்க, அவன்தான் தேவ சித்தத்தை செய்தான் என்று சொன்னபோது இயேசு அவர்களை பார்த்து பிரதியுத்தரமாய் சொன்னார், மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சுங்கவரிக்காரர்களும் ஹேர்லட்ஸ், தப்பான வார்த்தை, ஆமென், இப்படிப்பட்ட பாவிகள் தேவராஜ்யத்தில் முதலில் பிரவேசிப்பார்கள். நீங்கள் ஒருவேளை பின்னாடி வந்தால் வருவீங்க. கவனிச்சிங்களா? ஓகே, நான் செய்தியை துவங்குகிறேன். சிந்தை சிதறாமல் அடுத்த 20-30 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் பெரியவர். முதல் மகனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ வயலுக்கு போ என்று சொன்னார். நான் போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் என்னவோ மனம் திரும்பி சிந்தையை மாற்றிக்கொண்டு வயலில் சென்று வேலை செய்தான். அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தான். 2வது மகன் கிட்ட போ என்று சொன்னபோது அவன் உடனே நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப குதிக்கிற மாதிரி போனான். கடைசியில் அவனை காணலை, முடிக்கவில்லை. 2 குமாரர்கள். 2 குமார் என்றாலே நமக்கு லூக்கா 15 ஞாபகம். ஒரு கெட்ட குமாரனையும் ஒரு மூத்த குமாரனையும் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு பவர்ஃபுல் லெசன், ஒரு வல்லமை மிக்க பாடம் கிறிஸ்தவ திருச்சபைக்கு இதில் அடங்கி இருக்கின்றன. இப்படி சொல்ல விரும்புகிறேன், தொடங்கினதை விட முடிக்கும்போது நம்ம பலனோடு முடிக்கணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், வலது கை உயர்த்துங்க. இப்பொழுது இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா செய்ய முடியும். இப்போ இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வளர முடியும். இப்போ இருப்பதை விட நீங்கள் நல்லா முடிப்பீங்க. நீங்கள் துவங்கினதை விட உங்கள் முடிவு சம்பூர்ணமாய், பலமாய், வெற்றியாய் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். 2 குமாரர்கள் 2 டிரெக்ஷன் நமக்கு காட்டுகிறார்கள். வயல் என்பது இந்த உலகம், தகப்பன் என்பது நம்முடைய தேவாதி தேவன், குமாரர்கள் என்பது வயலில் நிற்கின்ற விசுவாசிகளோ தேவ பிள்ளைகளோ யாரோ. ஆமென். ஒரு குமாரன் சொன்னான், நான் போறேன், ஆனால் அவன் போகவில்லை. ஆனால் போறேன்னு சொன்னான். கொஞ்சம் தூரத்தில் தகப்பன் வயலை எட்டி பார்த்தால் அங்கே குமாரனை காணவில்லை.
இப்படி சொல்கிறேன். கொஞ்சம் தூரத்தில் கோஷி பாஸ்டர் எட்டி பார்த்தார், விசுவாசி சபையில் காணோம். he was not in the field. ரெண்டாவது மகன், அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட், ஏதோ ஒரு காரியம் போக மாட்டேன்னு கோபமாக சொல்கிறான். ஆனால் என்ன ஆச்சோ தெரியாது. நடுவில் எங்கேயோ கர்த்தர் அவனுடைய சிந்தையை திருப்பி, மனம் திரும்பி அவன் தேவன் பக்கமாக திரும்பி, அவர் எட்டி பார்த்தபோது மகன் வயலில் வேலைகளை முடித்து கொண்டிருக்கிறான், அறுவடையை அறுத்து கொண்டிருக்கிறான். ஆமேன். 2 பாசிபிலிட்டி அங்கே பார்க்கிறோம். ஒரு குமாரன் நல்லா தொடங்கினான், உமக்கு சேவை செய்வேன், நான் சாவர வரைக்கும் ஒரு சண்டே லீவ் போட மாட்டேன், ஆமேன், நான் உமக்காக சேவையை செய்வேன், அறுவடையில் நான் நிற்பேன், உங்கள் சுவிசேஷ திருப்பணியை நான் செய்வேன், எனக்கு நீ தந்த வரங்கள் கிருபைகளை நான் தேவராஜ்யத்தில் பயன்படுத்துவேன், உமக்காக கொடுப்பேன், உமக்காக வாழ்வேன், உமக்காக தேவைப்பட்டா கழுத்தை கூட நான் கத்தி கீழே வைப்பேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் பாதியில் காணாமல் போனார்கள். இன்னும் இதில்னா சிலர் நல்லா தொடங்குறாங்க. அல்லேலியா முழக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். 5:30 மணி சர்வீஸ்க்கு 4 மணிக்கே வருவாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த மரிப்பதற்கு முன்பும் நீங்கள் அதே நிலையில் இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களோடு தொடங்குகிற நிறைய பேர் பாதியில் கர்த்தரை விட்டு தூரம் போய்விடுகிறார்கள். என்னமோ நடந்தது, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன், வாழ்க்கையில் வந்த சில சோதனைகள், பாதி வழியில் அவர்கள் தேவன் பக்கமாக இல்லாமல் தூரமாக அறுவடையின் மிகுதிகளை காணாமல் ஓரம் போனதை நிறைய வாழ்க்கைகள் நம்ம சொல்ல முடியும். ஏதோ ஒன்று நடந்தது, நல்லா தொடங்கினாங்க, நல்லா ஆராதித்தாங்க, சபையில் தேவனுக்கு பரிசுத்தவான்கள் நடுவே நின்று சாட்சிகளை பகிர்ந்தவர்கள், நடுவில் எங்கேயோ இதயத்தில் வந்த ஒரு காயம், ஏற்பட்ட ஒரு குடும்ப சலசலப்பு, எங்கேயோ ஒரு ஃபால் அவுட், ஏதோ ஒன்று நடந்தது, அப்படியே அவர்களை சோர்வடைய செய்து இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் இல்லாதவர்களாய் தூரம் போயிருக்கிறார்கள். சிலருக்கு ஏமாற்றம் வேறு யாரும் அல்ல, கடவுளே ஏமாற்றம், அவரே என்னை கைவிட்டாரோ என்ற ஏக்கத்தில் தூரம் போனார்கள். அல்லது சில மனிதர்கள் அவர்களுக்கு கொடுத்த ஏமாற்றம், அல்லது ஒரு பிரசங்கியார் போதகரால் வந்த ஒரு ஏமாற்றம். என்னவா இருந்தாலும் எட்டி பார்க்கும்போது இப்பொழுது வயலில் அவர்கள் வேலை செய்யவில்லை, வயலில் இல்லாதவர்களாய் போனார்கள். சில நேரத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நிறைய பேர் கர்த்தருக்காய் காத்திருப்பதில்லை. ஆமேன். அவுட் ஆஃப் சீசனில் இருப்போம். எல்லாருக்கும் கர்த்தர் காலங்களை கொடுக்கிறார். சில காலங்கள் வனாந்திரமாக இருக்கும். வனாந்திரம் மாறுற வரைக்கும் கர்த்தரை நம்பி அங்கே நிற்கிறவர்கள் தான் அடுத்த அறுவடையை காண முடியும். சிலர் அந்த வனாந்திர பாதைகளில் தேவனை விட்டு விலகி போனார்கள், தூரம் போனார்கள். முடிவின் பலத்த அறுவடைகளை காண முடியாமல் கர்த்தர் சமூகத்தில் நிற்காமல் போனார்கள். பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, அவர் என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். தொடங்கின போது நன்றாய் தொடங்கினார்கள், ஆனால் பாதியில் வயலில் பார்த்தபோது வயலில் அவர்களை காண முடியவில்லை. அவர்கள் செதறி ஒதுங்கி கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். தே ஸ்டார்ட் அவுட், பெரிய எக்ஸைட்மெண்ட், துவங்கும் போது நல்ல துவக்கம், நல்ல புதிய ஆரம்பங்கள், கர்த்தரை தேடினார்கள். ஆனால் நெடுஞ்சாலையினூடே நடந்து போகும் வழியில் சில துன்பங்கள், உபத்திரவங்கள், சில தடைகள் வரத் தொடங்கிய போது அவர்களால் தேவனை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியவில்லை. அதனால்தான் தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஒரு அனுகிரகத்திற்காகவோ ஒரு விடுதலைக்காகவோ மட்டும் கர்த்தரிடத்தில் வந்துவிடக்கூடாது, நித்திய ஜீவனுக்காக வர வேண்டும். நன்மைகள் வரும், நன்மைகள் போகும், எத்தனை இடர்கள் வந்தாலும், 1 கோடி செல்வம் வந்தாலும் நான் இருப்பேன், 1 கோடி செல்வம் என்னை விட்டு போனாலும் நான் பரவாயில்ல. அந்த ஆமேனுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கஷ்ட காலங்களும் காலங்கள் மாறுவது மனித வாழ்க்கையில் இயல்பு. தடைகள் வரும், ஆமேன். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில் தேவனை கொண்டு ஆரம்பித்தவர்கள் யாரும் தேவனை விட்டு தூர விலகிவிடக்கூடாது. உலகத்தின் இழுப்புகள் வரும், உலகத்தினுடைய பல விஷயங்கள் நம்மை பின்னிழுக்க தொடங்கும். மாமிசம், ஆமேன், இச்சைகள், பிசாசின் தொல்லைகள், இவைகள்லாம் வரும் பொழுது துவங்கின நிறைய பேர் வயலில் அறுவடையின் மிகுதிகளை காணாமல் பாதியில் கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களை பார்த்திருக்கிறேன். சிலர் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள், சிலர் பழைய நண்பர்கிட்ட திரும்பினார்கள். ஆமேன். சத்ரு நம்ம எப்படியாகிலும் இந்த பாதையில் நிலை நிற்காமல் உன்னை மீண்டும் கொண்டு போய் அந்த பழைய விக்கிரகத்தடத்தில் நிறுத்திவிட்டால் அவனுடைய பணியில் அவன் ஜெயிப்பான். ஆனால் நீங்களும் நானும் செத்தாலும் சாவோமே தவிர கர்த்தரை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு நல்ல ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?
நம்ம கவனமாக இல்லைன்னா நிற்கிற நீங்களும், பவுல் சொன்ன நிற்கிற நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும், விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இன்னொரு முறை பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நான் நல்லா முடிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தில் லட்சோப லட்சம் தூதர்களில் 1/3 ஆமென், அவர்கள் எல்லாரும் தேவனை ஆராதித்தார்கள், பிரசன்னத்தில் இருந்தார்கள். The proximity of God, தேவன் அருகில் நெருங்க முடியாது, ஆனால் லூசிஃபரும் அவனுடைய கூட்டாளிகள் நெருங்கி நின்றார்கள், தேவனை ஆராதித்தார்கள். சிங்காசனத்தை சுற்றி வந்து தேவனை புகழ் பாடியவர்கள், துதித்தவர்கள், ஆராதித்தவர்கள். ஆனால் அவர்கள் ஆதி நிலையை விட்டு இறங்கத் தொடங்கினார்கள். உள்ளத்தில் கசப்புகளையும் வெறுப்புகளையும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்த்து கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தை தாண்டி நினைக்க தொடங்கினார்கள். கர்த்தர் உங்களை வெச்ச நிலையில் நின்று கடைசி வரைக்கும் சிங்காசனத்தை சுற்றி ஆராதிக்க வேண்டிய 1/3 தூதர்கள் பரலோகத்தில் நிலைக்கவில்லை, கீழே தள்ளப்பட்டார்கள். நல்லா தொடங்கினார்கள், ஆனால் முடிக்கும் போது இன்றைக்கு பேய்களாய் மாறிவிட்டார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த பூமியில் நமக்கும் நிறைய இழுப்புகள் வரும்போது சிங்காசனத்தையும் பீடத்தையும் சுற்றி வந்தவர்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் இந்த பீடத்தையும் இந்த சிங்காசனத்தையும் விட்டு ஓடாமல் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக நின்று எல்லாம் முடிக்கும் போது வயலில் நின்று கொண்டு அறுவடை செய்வேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் யாராவது இந்த சர்ச்சில் இருந்து அவர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? முதல் மகனுடைய தொடக்கம் நல்லா இருந்தது, ஆனால் அவன் சரியாக முடிக்கவில்லை. நன்றாக ஆரம்பித்தான், நன்றாக முடிக்கவில்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய இன்னைக்கு செய்தியினுடைய சுருக்கம் தான், நல்லா ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ நல்லா முடிக்கணும். இன்னொரு முறை சொல்லுவாங்க, ஆமீன் நல்லா இருக்கட்டும். நல்லா தொடங்குறீங்களோ இல்லையோ நல்லா தொடங்குங்க, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நீங்க நல்லா முடிக்கணுங்க. என் வாயின் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற ஒருவர் கூட இந்த சபையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் வழி அருகே விழுந்து விடக்கூடாது, பிரசன்னத்திலிருந்து இறங்கி விடக்கூடாது, கிருபை விட்டு விலகிவிடக் கூடாது. முடிக்கும் போது நான் நல்லாக கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்து வெற்றியாக மகத்துவத்தில் அறுவடையோடு முடிப்பேன் என்று விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் கை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 5-10 கன்னிகைகளை குறித்து அதே மத்தேயு சுவிசேஷம் சொல்லுகிறது. ராத்திரியில் நடுராத்திரியில் ஆமேன் நேரம் கடந்து போன போது, மணவாளன் வருவதற்கு தாமதம் ஏற்பட்ட போது, மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் முன்பாக தங்கள் விளக்கின் எண்ணெய் இல்லாமல் போயிட்டு, தீவட்டி எரியாமல் போயிட்டு. நல்லா கேளுங்க இந்த செய்தியை, இதை விட ஒரு சிறந்த செய்தி நீங்க எங்கும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்வது என் வழக்கம். ஆமென். 10 பேரும் தொடங்கும் போது 10 கன்னிகைகளும் நல்ல எண்ணத்தோடு தான் தொடங்கினார்கள். என்ன அவங்க முடிவு? மணவாளன் வருவார், வரும் வரைக்கும் தீவட்டி எரியணும், என் விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டும், நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்தார்கள், பிரகாசித்தார்கள், தீவட்டியில் எண்ணெய் இருந்தது, திரி எரிந்தது. கொஞ்சம் தூரம் போன போது நடுராத்திரி வருகிறது. கொஞ்சம் காலம் கடந்து போயிட்டு காத்திருக்கும் நேரம் வந்த போது காத்திருக்கும் தன்மைகள் சோர்ந்து போன 5 கன்னிகைகள் நேரத்தோடு கூட விளக்கில் எண்ணெய்களை சேர்த்து வைக்காமல் கொஞ்சம் மதிகடத்தனமாக, பைபிள் சொன்ன வார்த்தை பயன்படுத்துகிறேன், foolish virgins என்று பைபிள் அவர்களை அழைத்தது. 10 புத்தி இல்லாத கன்னிகைகள். அவர்கள் ஜாக்கிரதையா இல்லாததுனால எங்கே தொடங்கினார்களோ, தொடங்கினது நடுராத்திரி வந்தபோது தங்கள் தீவட்டிகளுடைய வெளிச்சம் குறைய தொடங்கியது, கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து புகை வர தொடங்கியது. என கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க யாருமே புகை வருகிற அளவிற்கு உங்கள் தீவட்டிகள் இருக்கக்கூடாது. மணவாளன் வருவதற்கு, நினைத்த அறுவடை வருவதற்கு, நினைச்ச தூரம் வருவதற்கு எவ்வளவு தாமதமானாலும் பரவாயில்லை, தீவட்டியில் எண்ணெயை கொண்டு விளக்கின் வெளிச்சம் குறையாதவர்களாய் கர்த்தருக்காக நிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்திராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பவுல் அடிகளார் சொன்னார், கடைசி நாட்களில் நிறைய பேர் விழுந்து போவார்கள். அக்கினியோடு தொடங்கின நிறைய பேர் அக்கினி இல்லாமல் இருப்பார்கள். விளக்கில் எண்ணெயோடு தொடங்கின நிறைய பேர் எண்ணெயில் விளக்கு இல்லாமல் தீவட்டியினுடைய வெளிச்சம் குறைந்து போய் மணவாளனை சந்திக்க முடியாமல் மதிகேடத்தனத்தில் விழுந்து போனார்கள். இப்படி சொன்னார். தீமாஸ் உலகத்தின் மேல் இருக்கின்ற அன்பின் நிமித்தமாக என்னையே புறக்கணித்தான் என்று பவுல் எழுதியது போல கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் ஒரு நேரம் வரும். ஆனால் நம்புற நியூ லைஃப் சர்ச்சில் என் கூட ஆரம்பித்தவர்கள் யாருமே நடுராத்திரியிலேயோ கஷ்ட காலத்திலேயோ எத்தனை இடர்கள் வந்தாலோ இடப்புறம் வலப்புறம் சாயாமல் என் கடைசி அறுவடை காணும் போது
இப்படி சொல்லட்டுமா? தகப்பன் எட்டி பார்க்கும் போது மகன் அறுவடையோடு கூட வயலில் நின்று ஜெயிப்பார்கள் என்ற சாட்சி எழுதி முடிக்கும் சிலர் இந்த சர்ச்சில் இருந்தவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு கமிட்மெண்டோட தொடங்கினோம். ஆமேன். ரட்சிக்கப்படும் போது கடைசி மூச்சு வரைக்கும் கிறிஸ்துவுக்காக வாழுவோம். உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ வரும் காலமோ நிகழ்காலமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற முழக்கத்தோடு தொடங்கின நிறைய பேர் பாதியில் வந்த சில குழப்பங்களிலேயே எனக்கு கர்த்தரை விட்டு விலகி போகும் சூழ்நிலைகள் நிறைய இடத்தில் கிறிஸ்தவ திருச்சபையில் உலகமெங்கும் காணுகிறோம். பக்கத்தில் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நல்லா தொடங்குவேன். தொடங்கினு இல்லையோ நல்ல தைரியமான வாயத்தோன்னு சொல்லு, நல்லா முடிப்பேன். இப்படி சொல்றாங்க. நீ தொடங்கி முடிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? தொடங்கிறது நல்லா இல்லைனாலும் முடிப்பது நலமா இருக்கட்டும். கையை என் பக்கமா நீட்டுங்களேன். கொஞ்சம் தூரத்தில், இன்னும் கொஞ்சம் தூரத்தில், அந்நிய கண்களால் அல்ல, கோஷி பாஸ்டர் கண்களால் உங்களை எட்டி பார்க்கும் போது வயலின் அறுவடையோடு கூட, தீவட்டியில் எண்ணெயோடு கூட, வெளிச்சத்தோடு கூட, பிரகாசத்தோடு கூட. சொல்ல மாட்டீங்களா? கலாத்தியர் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க? பக்கத்தில் ஒருத்தரை தட்டி கேளுங்க, நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க? உங்களை யார் தடை செஞ்சது? உங்களை யார் நிறுத்தியது? உங்களை யார் மறுபக்கம் இழுத்தது? யார் உங்களை வரக்கூடாதபடி செய்தார்கள்? இந்த சத்தியத்திலிருந்து விலகுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? நல்லா தானே இருந்தீங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தொடங்கின நீங்க வெற்றிகரமாய் முடிக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தோடு, அந்நிய பாஷைகளோடு, துதிகளோடு தொடங்கின நிறைய பேர் இன்னைக்கு அதை இழந்து விட்டார்கள். இன்னும் ஒரு 20 வருஷங்க இருக்கிற 4 பல்லு போயிருங்க, இருக்கிற 50 முடியும் கொட்டிரும். பல்லு இருக்கோ முடியலையோ, முடிவு நல்லா இருக்கணும். சொல்ல மாட்டீங்க. பாதியில் கப்பல் சேதம், விழுந்தார்கள், தூர போனார்கள். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆணையிடுகிறேன், ஜெபிக்கிறேன், தொடங்கினதை விட என் முடிவு நல்லா இருக்கும். நல்லா முடிப்பேன். ஒரு 5 முறை சொல்ல போறாங்க. ஆமே, நல்லா முடிப்பேன். இன்னொரு வாட்டி என்ன பலத்தாமே, நல்லா முடிப்பேன். அப்படியே கவுந்து உயிந்து அப்பெல்லாம் அப்படி கைத்தட்டு, நான் சாட்சி. பாஸ்டர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆமீன் வரும். இப்போ சொல்றதுக்கு முன்னாடியே தூக்கம் தான் வருது. சோர்ந்து போன உள்ளங்கள் இன்று நீங்கள் பிரகாசிக்கணும். இப்படி சொல்ல போகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் எனக்கு பின்னாடி அல்ல, எனக்கு முன்னாடின்னு நம்புறவங்க இருந்தா, என்னதான் நடந்துச்சோ, எவ்வளோ வீழ்ச்சி வந்துச்சோ பரவாயில்லை. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையினுடைய சிறந்த நாட்கள் என் பின்னாடி அல்ல, என் முன்னாடி? இன்னொன்று, பாஸ்டர் கோஷியை பற்றி அவர் சொல்ல போகிறார். கோஷி பாஸ்டருடைய சிறந்த பிரசங்கங்கள் பின்னாடி அல்ல, இனி வரும் காலம்தான் நீங்கள் கேட்க போறீங்க. ஏன்ட்டு யாரும் வந்து அப்போல்லாம் நீங்கள் அப்படி பேசுவீங்க பாஸ்டர் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இதை விட இனிதான் நான் பேச போறேன். பக்கத்து சொல்லுங்க, நான் நல்லா முடிப்பேன் அப்படின்னு. தொடங்கும் போது என்ன அக்கினி, என்ன அந்நிய பாஷை, என்ன பாடல், என்ன குதிப்பு. சபைக்கு வரணும்னா அவ்வளோ துடிப்பு. 3 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கே ராத்திரி ரெடி ஆவாங்க. ஆமே, நியூ இயர் சர்வீஸ் 10 மணிக்குனா 3 மணிக்கு லெமன் ரைஸோடு வந்து உட்கார்ந்தவங்க நிறைய பேர். லெமன் ரைஸையும் காணும், சிஸ்டரையும் காணும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. எத்தனை துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் என் அப்பா என்னை எட்டி பார்க்கும்போது வயலில் நின்று கொண்டு அறுவடை செய்வேன், அறுவடை காண்பேன் என்று சொல்றவங்க இருந்தா கை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வெற்றிகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். நான் கொடுத்த ஆயிரக்கணக்கான ஞானஸ்தானங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் பேசின ஆயிரக்கணக்கான மேடைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆத்துமாக்களை சுவிசேஷத்தால் சந்தித்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவை எல்லாவற்றை விட நான் முடிக்கும் போது என் ஊழியத்தின் பங்கு அறுவடையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. நடுராத்திரியில் உங்கள் எண்ணெய் விளக்கில் குறைந்து விடக்கூடாது. நியூ லைஃப் சர்ச்சில் யாருடைய தீவட்டியிலும் எண்ணெய் குறைந்து விடக்கூடாது. உங்கள் எரியும் திரி ஒரு நாளும் அணைந்து விடக்கூடாது. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க முன்பிருந்ததை விட அதிக அற்புதம், முன்பிருந்ததை விட அதிக அடையாளங்கள், முன்பிருந்ததை விட அதிக ஞானஸ்தானங்கள்? முந்தின ஆலயத்தை காட்டிலும் நியூ லைஃப் சர்ச்சின் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நியூ லைஃப் சர்ச்சுக்காக கை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.
இந்த வார்த்தை கேட்டாமேன்னு சொன்னோம். என் எதிர்காலத்தை விட என் கடந்த காலம் பெருசா இருக்காது. என் கடந்த காலத்தை விட என் எதிர்காலம் தான் பெருசா இருக்கும். இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாய் மாற்றிய போது அந்த பந்தி விசாரணைக்காரன் சொன்னான், he has saved the last wine, the best wine. கடைசி ரசம் தான் இனிமையான ரசம். இனிமையாய் தொடங்கி கசப்பில் முடிப்பதை விட இல்லாத ரசத்தை முடிக்கும் போது இனிமையாய் முடிக்கின்ற நல்ல முடிவுகளில் முடிப்பேன் என்று சொல்ற. நல்லா நல்லா நீங்க ஆமேன்லாம் சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரையும் கண்டிராத அற்புதம், இதுவரையும் கண்டிராத உயரம், உங்க குடும்பம் கண்டிராத மகத்துவங்கள், காண வேண்டிய சிறந்த நேரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதை நான் உங்களுக்கு உணர்கிறேன். உங்கள் குடும்பம் இவைகளுக்கு பின்பு மீண்டும் திரியாய் எரிவதாக. பீடத்தில் நின்று வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் என்று சொல்லி கையை பிடிச்சு அந்த அம்மையாரை அழைத்து போகும்போது என்ன சொன்னீங்களோ அதை விட அதிக அக்கினி குடும்பத்தில் இருப்பதாக. ஒருத்தர் இப்படி எழுதியிருக்கிறார், உன்னை விட்டு விலக 40 வழிகளை தேடுகிறேன். நான் அதை மாற்றி சொல்கிறேன், உன்னோடு இன்னும் இணைந்து வாழ்ந்திட 40 வழிகளை நான் தேடுகிறேன். புரியவே இல்லை யாருக்கும். ஆமா, எப்படி அந்த அம்மையாரை விட்டு போலான்னு 40 வழி தேடுறாங்களா? அந்த அம்மையாரோடு இணைஞ்சு அந்த குழந்தைங்களை தோல் மேல சுமந்து சந்ததிகளின் மகத்துவத்தோடு எழுந்து வாழ்ந்திட எத்தனை பேர் அடுத்த 40 வழிகளை பைபிள்ல தேடுறீங்க? பக்கம் நான் நல்லா முடிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ நல்ல மனிதர்கள், உத்தமமான மனிதர்கள், நன்றாய் தொடங்கினவர்கள் பாதியில் தீவட்டியின் எண்ணெய்கள் குறைந்து போய் முடிக்க முடியாமல் போனார்கள். இந்த செய்தியை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். பக்கம் சொல்லுங்க, அவர் நிஜமா தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. சிலர் உட்கார்ந்து என்ன பார்க்குறேன் தோறேன், அவருக்கு வேற வேலை இல்லை அதனால ஓகே. 3 விதத்தில் தொலைந்து போவார்கள், 3 விதத்தில் விழுந்து போவார்கள் என்று சொல்லிவிட்டு என் செய்தியை முடிக்கிறேன். இதே குமாரர்களை குறித்து சொன்ன உவமையில் லூக்கா 15 திருப்ப வேண்டாம். 3 காரியங்களை கர்த்தர் சொன்னார். 1 தொலைந்து போன ஆடு, 2 தொலைந்து போன மகன், 3 தொலைந்து போன நாணயம். இன்னொரு வாட்டி சொல்வேன், நீங்க ஆமேன்னு சொன்னா புரிஞ்சிடும். 1 தொலைஞ்சு போன ஆடு, 2 தொலைஞ்சு போன குமாரன், 3 தொலைஞ்சு போன நாணயம். 3மே தொலைஞ்சு போச்சு. 3ஐயும் விளக்கினால் எங்கே நம்முடைய தீவட்டிகள் அணைஞ்சது என்பதை புரிந்து கொள்ள ஏதுவா இருக்கும். முதலாவது சொன்னார், 100 ஆடுகள் இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமல் போயிட்டு. ஏன் காணாமல் போயிட்டு? அந்த ஆடு நினைக்கிறேன் மேய்ப்பனும் கூட்டமாயிருந்த ஆடுகளும் ஒன்றாயிருந்தது. ஓர் ஆடு மேஞ்சு மேஞ்சு, ஆமேன், கொஞ்சம் மேஞ்சு மேஞ்சு இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் மேஞ்சு மேஞ்சு, கொஞ்சம் தூரம் போய், ஆமேன். நிஜமாக அந்த ஆடு தொலையணும்னு ஆசைப்பட்டு மேயல, அது ஜாலியா மேய போச்சு. ஆனா மேஞ்சு மேஞ்சு தூரம் போன போது மேய்ப்பனின் குரல் அதற்கு கேட்க முடியவில்லை. இந்த வார்த்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். எப்பெல்லாம் ஒரு ஆடு அப்படின்னா மீண்டும் பிறந்த தேவ பிள்ளை தூரம் போனாலும் மேய்ப்பன் குரலை கேட்கும் போது அந்த ஆடுகளுக்கு திரும்ப தோணும். நல்லா இதை இங்க நீங்க நல்லா ஆழமா சிந்திக்கணும். மேய்ப்பன் குரலை கேட்கிற மீட்கப்பட்ட ஆடுகள் அவர் அடிக்கிற விசிலுக்கும் குரலை கேட்டா அது உடனே திரும்பும், பிரதிபலிக்கும். ஏன்னா அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்ப நல்லா கேளுங்க. ஆனா மேய்ப்பன் கூப்பிட்டும் குரலை கேட்டும் ஒரு ஆடு பிரதிபலிக்கல, திரும்பலனா அது ஆடு இல்ல, அது வெள்ளாடு. அது அங்கதான் போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க பின்மாறுவதும் சில நேரத்தில் வீழ்ச்சிகளை காண்பதும் மனித வாழ்க்கையில் சில நேரத்தில் சிலருக்கு ஏற்படுவது சகஜம்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மேய்ப்பன் கூப்பிடும் போது உடனே பிரதிபலித்து திரும்புகிற ஆடுகள் தான் இருக்கீங்களாங்க. இந்த ஆடு அலைந்தது. காரணம், மேய்ப்பனை விட்டும் மந்தை விட்டும் தூர போனதற்கு காரணம் இந்த ஆடு அலைந்தது. அந்த அலைந்து போன வாழ்க்கை கொஞ்சம் தூரம் போன போது வழி தெரியாமல் போய்விட்டது. அந்த நாட்களில் அந்த ஆடுக்கு GPS இல்லை, ஆமென், திரும்பி வருகிற வழி அதுக்கு தெரியவில்லை. அதனால பைபிள் சொல்லுகிறது, மேய்ப்பன் 100 ஆடுகளை 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனான். வீண்டு சொல்லுகிறேன், ஆடுகள் சத்தத்தை கேட்டா அது சந்தோஷமாய் திரும்பும்.
விலகி போனதும் அலைந்ததும் உண்மையா இருந்தாலும் சத்தத்தை கேட்டா திரும்பும். ஆனா சத்தத்தை கேட்டும் திரும்பலனா அது ஆடு கிடையாது, அது வெள்ளாடு. கர்த்தர் பிரிச்சிருக்கிறாரே, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு நித்திய ஜீவனை அடையும், இன்னொன்று நரகத்தை காணும் என்பதனால 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் வெள்ளாடு இல்லைங்க, நான் ஆடுங்க. நான் ஒருவேளை பின்மாறினாலும் சத்தத்தை கேட்கும் போது என் உள்ளம் தேவன் மேல் ஏக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆமென். கை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது திரும்பவே இல்லைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது ஆடே. நான் தான் கோச்சி பாச பிரசங்கம் பண்ணாலும் அப்படி போயிட்டு வந்து அப்படி போயிடும். அது அங்கதான் போகுதுன்ற, நான் அதை வாயில சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். அது அங்க போகுதுன்றதுல நிச்சயம். ஏன்னா அது என்ன ஆடு? வெள்ளாடு. ஆனா நம்ம ஆடு சிலது போகுது. ஆனா சத்தத்தை கேட்கும் போது அந்த ஆடு உடனே இப்படி திரும்பி பிரதிபலிக்குது. ஏன்னா அதுக்கு மேய்ப்பனின் சத்தம் கேட்ட பழக்கம். அது எவ்வளவு தூரம் போனாலும் அது திரும்பிடும். ஒரு அலையிலாம் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். பைபிள் சொல்லுகிறது, அவர் தேடி போனார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தேடினார், கண்டடைந்தார், தோல் மேல சுமந்தார், திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்தார். ஆமேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாக ஒருவேளை கொஞ்சம் அலைஞ்ச ஆடு இருக்குமானால் இந்த ஆராதனையில் மீண்டும் நீங்கள் மந்தைக்குள்ளே வந்து நின்று 100 பேரோடு கூட இணைந்து நிற்கும் பாக்கியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எனக்கு அதில் சந்தோஷம். மேய்ப்பன் சுமந்து கொண்டு திரும்ப வரும்போது மேய்ப்பன் ஆனந்தமாய் வந்தாராம், சந்தோஷமா வந்தாராம். நான் இப்படி கொஞ்சம் சேர்த்து எழுதிக்கிறேன். மேய்ப்பனுக்கு மட்டுமல்ல சந்தோஷம், தோல் மேல வந்த ஆடும் மேல சந்தோஷத்தோடு தான் திரும்பி வந்தது. ஏன்னா தூரம் போனாலும் திரும்பி வருவதில் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கிற இடம். 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், நான் ஆடுதாங்க. முதல் ஆடு அலைஞ்சது, ஆனா மேய்ப்பன் என்ன செய்தார்? தேடி போனார். சொல்லுங்களேன் கூட, என்ன செய்தார்? தேடி போனார். புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ஆடு தூர போனது அன்இன்டென்ஷனல். அது போனோன்னு போகல, அது போச்சு. புரியல உங்களுக்கு? ஏதோ போச்சு. நிஜமா போனோன்னு ஆசைப்பட்டு போகல, ஆனா அலைந்தது, மாட்டிக்கொண்டது. நம்பர் 2, கெட்ட குமாரன். நான் உங்களை கேட்கிறேன், இது போக வேணான்னு போல, இது போகணும்னு போச்சு. ஏங்க இருக்கீங்களாங்க? யாரும் கவனிக்கலையா? ஓகே, இன்னொரு வாட்டி. இந்த ஆடு போகணும்னு போல, அது மேஞ்சு மேஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த பையன் மேஞ்சு மேஞ்செல்லாம் போல, போனோன்னு போனான். இது 2க்கும் வித்தியாசத்தை நான் அழகா இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஒன்னு போகணும்னு நினைச்சு போல, ஆனா தூரம் போயிடுச்சு. ஆனா தூரம் போனாலும் மேய்ப்பன் தேடி போனார், அது அன்இன்டென்ஷனல். ஆனா இன்னொன்னு, போனோம்னு அப்பா சொத்தை வாங்கி சோத்திர வாங்கி அது போய் வெளிநாட்டில் போய் இந்த நாட்டில் கூட இல்லை, அங்க போய் பண்ணி தீவனம் வரைக்கும் கேவலத்தில் போறான். அவன் இன்டென்ஷனலா போகிறான். போகணும்னு போனா, என் பைபிள் எவ்வளவு அழகு. போகணும்னு போகாத ஆட்டை மேய்ப்பன் தேடி போனா, போகணும்னு போன மகனை தேடி போகல. இருக்கீங்களாங்க? நல்லா கேளுங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்ல, போகணும்னு போனினா அவர் வரமாட்டார் உன்னை தேடி, நீ தான் திரும்பணும். ஒரு அலையிலாம் சொல்ல மாட்டீங்களா? நான் ஆட மாதிரி அப்படியே மேஞ்செல்லாம் வெளியே போல, குடியா என் சொத்தை, நான் அப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் போவேன்னு போன குமாரனை என் தகப்பன் தேடி போகவே இல்லை. அவர் எது வரைக்கும் தெரியுமா காத்திருந்தாரு? உன்னை நான் தேடி வர மாட்டேன், இது உன்னுடைய சித்தம், நீ திரும்பினா நான் ஓடி வருவேன்ட்டாரு. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி என் தேவாதி தேவனுடைய அன்புக்காக ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்களா? இவருக்கு ஒரு புது உலகம் வேணும், இவருக்கு ஒரு புது நண்பர் வேணும் என்ற ஒரு புது உலகத்தை தேடி போனார். அவரை தேடி பிதா போகவில்லை, தொலைஞ்சு போன ஆட்டை தேடி போனார். ஆனா தொலைஞ்சு போன மகனை பிதா தேடி போகவில்லை. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமென். ஆடை மேய்த்த மேய்ப்பன் தொலைஞ்சு போன ஆடுக்காக போனார். நான் தொலைஞ்சு போனோன்னு விரும்பின மகனை தேடி போகவில்லை. அவன் ஒரு நாள் அறிவுக்கு திரும்பி நான் அப்பா வீட்டுக்கு திரும்பினேன் என்று அவன் திரும்பிய போது அவனை தூரத்தில் கண்ட பிதா ஓடி போய் அவனை கட்டி அணைத்தார். 2 வித்தியாசத்தை புரிந்து கொள்ள ஆடுகள் யாராவது இந்த சர்ச் இருந்தா அவர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து சொல்ல, நீயே போயிட்டியா? நீயே தான் வரணும். நானும் 20 வருஷமா வெயிட் பண்றேன், பாஸ்டர் என்னை தேடி வரவே மாட்டார்.
நீ வா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ ஆடு மேய்ஞ்சு போனா கடவுள் எப்படியாவது உனக்கு கொண்டு வந்து சேர்த்துருவார். ஸோ பன்றியின் தீவனத்திற்கு போனான். தன் மேல வியாகுலத்தை அவனே வளைவைத்து கொண்டான். ஆனால் திரும்பி வந்தபோது தகப்பன் அவனுக்காக ஆட்டை அடித்து மிகப்பெரிய பார்ட்டியை கொண்டாடினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க திரும்பணும், நீங்க திரும்பணும். நீங்களா போனீங்கன்னா, நீங்களா திரும்பினா என் அப்பா ஓடி வந்து கட்டி அணைத்து ஓயாமல் முத்தம் செய்து உனக்காக ஒரு கொண்டாட்டத்தை நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொன்னா இன்னைக்கு வீட்டுக்கு திரும்புறேன் அப்படின்னு. மூணாவது என்ன தொலைஞ்சிச்சு? எங்க தொலைஞ்சிச்சு? வீட்டுக்குள்ள. எவ்வளோ அறிவு நீங்க! எங்க தொலைஞ்சிச்சு? உட்காந்து 5:30 மணி சர்வீஸ்ல உட்காந்தே தொலைஞ்சவங்க. இது வேற எங்கேயும் தொலைல. எங்க தொலைஞ்சது? வீட்டுக்குள்ள. ஆடு மேய்ஞ்சு போச்சு. குமாரன் வேணும்னே போனான். ஆனால் இந்த நாணயம் அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் அது எங்க இருக்குதுன்னு அதுக்கே மண்ணு மூடி இருக்கு. அந்த காலத்து வீடுகள் எனக்கு தெரியாது, ஒருவேளை அந்த காலத்தில் யூதர்கள் வீடுகள் தரைகள் எல்லாம் அன்னைக்கு மொசைக்கும் டைல்ஸும் மார்பிளும் கிரானைட்டும் கடப்பா கல்லும் இல்லை. சாதாரண மண்ணுகள் மொய்ந்து வச்சிருப்பார்கள். அதில் ஒரு நாணயம், நான் சொல்றது நல்லா கேட்கணும், முடிச்சிட்டேன். அதில் ஒரு நாணயம் தொலைந்து போயிட்டு, தொலைஞ்சு போன நாணயம் கொஞ்சம் மண்ணுக்குள் புதைந்து அழுக்கப்பட்டதனால் வெளிச்சமாக நாணயம் தெரியவில்லை. நாணயம் இருந்த இடம் வெளியில் அல்ல, தோட்டத்தில் அல்ல, பாவி அல்ல, சபைக்குள்ளேயே. காரணம், ஏதோ ஒரு தூசி அதன் மேல் படிந்து மண் அதை மூடிவிட்டது. இன்னும் அது பெருக்கப்படவில்லை. நான் நம்புகிற நியூ லைஃப் சர்ச்சில் இருந்தும், நான் சொல்ற வார்த்தை கேட்கணும், ஆவியானவர் கிரியை செய்வார். சர்ச்சில் இருந்தும் இல்லாதது போல மண்ணால் மூடப்பட்டு சில அழுக்குகளால் ஓரம் கட்டப்பட்டு இன்னைக்கு புதைந்திருப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தொடப்பத்தை எடுப்பாராக. நல்லா சொல்லட்டுமா? நாணயம் நல்லா கேட்கணும், ஆழமா கேட்க நேரம் இல்லை எனக்கு. நாணயம் புதைஞ்சிருந்தாலும் நாணயத்தினுடைய வேல்யூ குறையாது. நாணயம் தான், அதனுடைய வேல்யூ குறையவே இல்லை. கையன் பக்கமா நீட்டுங்களேன். கொஞ்சம் நீ சோர்ந்து இருந்தாலும், மங்கி இருந்தாலும், மண்ணினால் மூடப்பட்டு இருந்தாலும் உங்க வேல்யூ குறையல, உங்க மதிப்பு குறையல. அவர் வச்ச அபிஷேகம் குறையாது, அவர் அழைத்த அழைப்பு குறையாது, அவருடைய கிருபை குறையாது. ஆனால் நீ மூடப்பட்டிருக்கிற இன்றைக்கு காலையில இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் உன்னை பெருக்க, உன்மேல் மூடப்பட்ட அழுக்குகள் நீக்கப்படும் போது மீண்டும் நீ பிரகாசிப்ப. இந்த நாணயத்தை இப்படி பார்க்கிறேன், அது வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அதன் மதிப்பு குறைஞ்சதா? மண்ணில் போனனால ஒரு நாணயத்தின் மதிப்பு குறைஞ்சிடுமா? குறையாது. மதிப்பு குறையல, ஆனா சர்க்குலேஷன் இல்லை. அது வெளியில கடையில போனாதான் கடலை மிட்டாய் வாங்கி அது அப்படியே கடையா போயிட்டு இருக்கும். அது போக வேண்டிய அளவுகளில் போகாமல் மங்கி போய் மண்ணுக்குள் மறைந்திருக்கின்றன. இந்த காலையில் இந்த செய்திக்கு இப்படி சொல்லுகிறேன், ஒருவேளை சபைக்குள்ளேயே தொலைஞ்சிருப்பாயானால் கர்த்தர் மீண்டும் உன்னை எழுப்பி பிரகாசிக்க செய்வார். கையன் பக்கமா நீட்டுங்களேன். தொடங்கினதை விட இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். உங்கள் முடிவு சம்பூர்ணமா இருக்கட்டும். நீங்க ஸ்ட்ராங்கா முடிப்பீங்க, நீங்க ஜெயமா முடிப்பீங்க. பிதா ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது என் குமாரன் அறுவடையில் நின்று கொண்டு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்ற காட்சியை கண்டு உன்னை சாட்சி பகரும் நாள் உன் வாழ்க்கையில வருவதாக என்று நல்ல கை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த நாணயத்தை அந்த பெண்மணி பயன்படுத்த விரும்புகிறாள். ஆனால் அந்த நாணயமோ எங்கே இருக்கு? பயன்படுத்தணும், அதை சர்க்குலேஷன்ல கொண்டு வரணும் என்றுதான் அந்த பெண்மணி பார்க்கிறாள். காணவில்லை. காரணம், அழுக்கு படிந்து மண்ணுக்குள் மறைந்திருக்கின்றன. இன்னைக்கு கர்த்தர் நினைச்சார்னா மீண்டும் உன்னை பயன்படுத்துவார். நான் ஒரு 5 முறை 5 வார்த்தை சொல்ல போறேன். நீங்க ஆமே, கர்த்தர் உன்னை மீண்டும் பயன்படுத்துவார், மீண்டும் உன்னை பிரகாசிக்க செய்வார், மீண்டும் நீ எழுந்து புறப்படுவ, உன்னை மீண்டும் மதிப்புள்ளவனாய் மாற்றுவார். மீண்டும் உன்னை கொண்டு எதை செய்யணும், எதை வாங்கணும் நினைச்சாரோ கர்த்தர் உன்னை கொண்டு செய்து முடிக்க வல்லவர். நான் அதை விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கை தட்டியோ உயர்த்தியோ ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உன்னை மூடி இருக்கிற சில உலகத்தினுடைய சிநேகங்கள், உன்னை மூடி இருக்கின்ற சில உலகத்தின் பங்குகள், உன்னை மூடி இருக்கின்ற சில லௌகீக சிநேகங்கள், பழைய பிரசங்கம் உங்களை விட்டு பெருக்கப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியங்கள் பலத்ததாயிருக்கும். முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் மகன் நல்லா தொடங்கினான்,
ஆனால் பாதியில் காணாமல் போயிட்டான். ஆமென். நீங்கள் இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? 17 பேர். 2வது மகன் சொன்னான், ஆமென், நீ போய் வயலில் வேலை செய் என்று சொன்னபோது அவன் அதை எதிர்த்தான். நான் வரல, நீ போ, என்னால் முடியாது என்று சொன்னான். ஆனால் பாதியில் எங்கேயோ கர்த்தர் அவனை சந்தித்தார். சொல்கிறாங்க, தொடங்கும் போது நல்லா தொடங்கல்னாலும் முடிக்கும்போது நல்லா முடிங்க. நிறைய பேர் வாசலண்டை தடுமாறுவது சகஜம்தான். துவங்கும் போது இளைய வயதின் பங்குகளில் தடுமாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு வருவது சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், துவங்கும் போது தடுமாறினாலும் முடிக்கும் போது ஒருவரும் தடுமாறக்கூடாது. எல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு. உங்கள் முந்தினவைகளை விட உங்கள் பிந்தினவைகள் நலமாக இருக்கட்டும். ஸ்டார்ட் பேடாக இருந்தாலும் ஃபினிஷ் குட்டாக இருப்பதாக. முடிவு நல்லா இருக்கட்டும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? துவங்கும் போது சில இடத்துலலாம் செதறிட்டேன். ஐயா ஆண்டவரே, நான் இப்படி போயிட்டேன் அப்படி போயிட்டேன், கொஞ்சம் நான் சரியாக பண்ணலை, எங்கள் அப்பா என்னை பார்த்து செய்ய சொன்னார், நான் முடியாது என்று என்னுடைய சொந்த இஷ்டத்தில் போனேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிகிறது, அங்கே மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி கர்த்தருடைய வீட்டில் தான் இருக்குது. அங்கே சமாதானம் இல்லை, சமாதானம் உங்கள் பிரசன்னத்தில் தான் இருக்குது. மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்கள் பாதத்தில் தான் இருக்குது. ஆகையால் நான் வயலுக்கு திரும்பி விடுகிறேன், நான் வயலுக்கு திரும்பி விடுகிறேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? செய்தியை முடிக்க விரும்புகிறேன். உடனே இயேசு கேட்டார் பரிசேயர்களை பார்த்து, இந்த 2 பேரில் யாருங்க பெரியவங்கன்னு கேட்டார். நம்ம ஆளுங்களே சொன்னாங்க, தொடங்கும் போது நல்லா தொடங்கலை, ஆனால் நல்லா முடித்தவங்க தான் நல்லவங்கன்னு பரிசேயர்களை சொன்னபோது இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாய் சொன்னார், விபச்சாரிகளும் ஆமென் பாவிகளும் சுங்கவரிக்காரர்களும் என் ராஜ்யத்தில் முதலில் இருப்பார்கள். அவங்க தொடங்கும் போது நல்லா தொடங்கினாலும் பாதியில் அவர்கள் நல்லாக கர்த்தர் பக்கம் திரும்பி என் ராஜ்யத்துக்குள்ளே வந்தார்கள். ஆனால் நீங்களோ அப்படின்னு விட்டுட்டார் சென்டென்ஸை. எதுக்கு இவனுங்களை போய் நம்ம போய் கிளறிட்டு இருக்கணும், இவனுங்க வம்ப நம்ம ஏன் கிளப்பணும்னு அவங்களுக்கு முழுமையாக சொல்லாமல் அந்த சென்டென்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் பின்னாடி வர்றீங்களோ வரலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களே, நீங்கள் யாரை பாவின்னு சொல்கிறீங்களோ அவங்க துவக்கம் நல்லா இல்லைனாலும் அவங்க முடிக்கும் போது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுங்களேன். என் கூட ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், எப்படின்னு எனக்கு தெரியாது, உங்கள் துவக்கங்கள் நல்லா இல்லைனாலும் சீக்கிரத்தில் நல்ல முடிவோடு அப்பா கண்ணீரெடுத்து பார்க்கும்போது உங்கள் பாதங்கள் வயலுக்குள் நின்று மிகப்பெரிய அறுவடைகளை சுமக்கக்கூடிய பங்கில கர்த்தருங்களை வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் தீவட்டியில் எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. ஆமென். பேட் ஸ்டார்ட், துவக்கம் நல்லா அல்ல, அது எனக்கு தோல்வியை கொண்டு வந்தது, எனக்கு வெட்கக்கேடை கொண்டு வந்தது, எனக்கு குற்றபோதங்களை கொண்டு வந்தது. ஆனால் கர்த்தரனை மீண்டும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார். சிலர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே தொலைந்து வேல்யூவேஷன் இலக்கில் மதிப்பை இலக்கிலான சர்க்குலேஷன் இல்லாதவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு மீண்டும் கர்த்தர் உங்களை ராஜ்யத்தின் பங்குகள் மகத்துவத்தோடு நிற்பதற்காக கர்த்தருனை அழைக்கிறார். எத்தனை பேர் உங்கள் தீவட்டியை கையில் எடுப்பீங்க? இப்படி தூக்கி பிடிச்சி இப்படி சொல்லுங்களேன், எவ்வளோ துன்பம் வந்தாலும் என்னுடைய விளக்கில் எண்ணெய் குறையாமல் ஞானத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நான் நடப்பேன். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4:17 இப்படி முடிக்கிறார். ஆமென். Those who are alive and remain, ஒரு டிரான்ஸ்லேஷன் 1 தெசலோனிக்கேயர் 4:17, உயிரோடு இருக்கிறவர்களும், தமிழ் எப்படி இருக்குங்க? உயிரோடு இருக்கும் நாமும் போதும். அது தமிழ் அப்படியான. இங்கிலீஷ்ல நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல then we who are alive, உயிரோடு இருக்கிறவங்க முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது இப்போ நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். இதுதான் செய்தியின் சுருக்கம். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவரும் தங்கி இருந்தவர்களும். புரியல உங்களுக்கு? those who are alive and remain shall be caught up together with the Lord. இங்கிலீஷ்ல என் கூட சொல்லுங்க, remain அப்படின்னா நீங்க உயிரோடு இருந்தால் மட்டும் போதாது, அவர் சமூகத்தில் முடிவில்
யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனோடு கூட. பக்கம் சொல்லுங்க, ஆடுங்க, நான் வெள்ளாடு இல்லை. வெள்ளாடுகள் எத்தனை முறை மேய்ப்பன் சத்தம் கேட்டாலும் அது திரும்பவே திரும்பாது. ஆனால் ஆடுகள் தூரம் போனாலும் சத்தம் கேட்டோன்னு திரும்பும். ஆனால் திரும்பின உங்களை பார்த்து சொல்கிறேன், இனி இடப்புறம் வலப்புறம் சாயாமல் மரணமோ வருகையோ எது முந்தினாலும் நான் அவருடைய சமூகத்திலேயே இருப்பேன். அப்பா கண்ணீர் எடுத்து பார்க்கும்போது எது இருக்கோ இல்லையே நான் வயல்ல நிற்பேன் அப்படின்னு சொல்றவங்க இருந்தா அவர் அலையில சொல்ல மாட்டீங்களா? நீங்க நல்லா முடிக்கணும், நீங்க வெற்றியா முடிக்கணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம், வலது கை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஒரு தீர்மானம். கர்த்தாவே, என் துவக்கங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறேன். முடிக்கும்போது நான் நலமாக, வெற்றியாக, அறுவடையோடு, செழுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிலைச்சிருந்து நடுராத்திரிகளும் காலங்களும் மாறினாலும் தீவட்டியில் எண்ணெயோடு கூட ஞானமாக பிரகாசித்து வெற்றியாக, நலமாக, ஜெயமாக முடிப்பேன். கை எதுவரை தட்டாத மாதிரி தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆடுகளே, நீங்க தூரம் போன சத்தத்தோடு வருவார். எங்கே என் ஆடு என்று உன்னை தேடி வருவார். ஆனா நீங்க கெட்ட குமாரன் என்றால் அவர் தேடி வரமாட்டார். நீ திரும்பினா அவர் உன்னை நோக்கி வருவார். தொலைஞ்சு போயிருந்தா இன்னைக்கு தொடப்பம் உங்க மேல வருவதா? சொல்ல மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னைக்கு பெருக்கி மேலே கிடந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்து, மாங்காய் இலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி, மேலே வீந்த குச்சி கிச்சியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி, அந்த வீண்டும் அந்த பிரகாசிக்கிற நாணத்தை கையில் எடுத்து வீண்டும் உன்னை மதிப்புள்ளவனாக பயன்படுத்தும் ஆற்றலோடு கையை உயர்த்தி 5 முறை என் கூட சொல்லும், கர்த்தாவே வீண்டும் என்னை ஆசீர்வதியும். சொல்லும், கர்த்தாவே வீண்டும் என்னை பயன்படுத்தும். கர்த்தாவே வீண்டும் உமக்காக நான் வாழ்ந்திடணும். கர்த்தாவே நான் அறுவடையின் மிகுதியோடு நலமாக முடிப்பேன். தலைமையில கைத்தட்டி இதுவரையும் சொல்லாத ஒரு பலத்த ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க கூட பேசுறாரு. கர்த்தர் உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க நல்லா முடிக்கணுங்க, நீங்க நல்லா முடிக்கணும். எல்லாரும் தொடங்குவாங்க, ஆனா முடிக்கணும். 31 வருஷம் இந்த ஊழியத்தில் நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னொரு 31 வருஷம் அப்படியே. அப்பெல்லாம் சொல்வேன்ல, அப்பெல்லாம் நான் சின்ன பையங்க, இப்பவும் சின்ன பையன். 31 வருஷம் ஊழியம் செஞ்சோம். இன்னொரு 31 வருஷம் முடிக்கும் போது இப்ப இருந்ததை விட இளமையோடு, வேகத்தோடு, வெளிப்பாடோடு, பிரகாசத்தோடு, பிரசங்கத்தோடு, குரல் வளத்தோடு, ஆரோக்கியத்தோடு, செழுமையோடு, 2 லட்சம் ஆத்துமாக்களோடு 3 பேரை தட்டி சொல்லுங்க, நல்லா தான் முடிப்பேன். Shall we stand in the presence of God? எழுந்து நிற்போம் அவர் சமூகத்தில். Thank you Lord. Amen. I have decided to follow Jesus. No turning back. No turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning back. Hey, no turning back. No turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. No turning back. Come on, 2 கரங்களை மேல உயர்த்தி, சிலுவையின் முன்னே, சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே. சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே. சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,
கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி கேட்கிறேன். சீக்கிரம் அப்பா கண்ணீர் எடுத்து பார்ப்பார். ஒரே ஒரு கேள்வி, நீ வயலில் இருப்பியா? நல்ல அறுவடையோடு கர்த்தர் விரும்பின மகத்துவத்தில் நீங்க முடிப்பீங்களா? அல்லது கொஞ்சம் மேய்ந்து மேய்ந்து தூரம் போனா? இன்னைக்கு மேய்ப்பனின் குரல் உனக்கு கேட்டு இருக்கு. இன்னைக்கு பேசினது ஒரு மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உன் கூட பேசியிருக்கிறார். கரங்களை உயர்த்துவீங்களா? God has spoken to you. இன்னைக்கு நீ திரும்ப மாட்டியா? தொடங்கும் போது எப்படி ஓடி வந்த நீ? இன்னைக்கு ஏன் அந்த தீவட்டியின் எண்ணெய் குறைந்தது? ஏன் விளக்கில் எண்ணெய் இல்லை? ஞானமற்ற செயல்களா இருக்குமோ? இன்னைக்கு கர்த்தர் உன்னை மீண்டும் அழைக்கிறார். எந்த தூரம் போனாலும் இன்னைக்கு நீ இருக்கிற முள்ளுக்காடுக்குள்ள உனக்காக இறங்கி வந்து உன்னை தூக்கி எடுத்து உன் பாதங்களை கண்மலையில் மேல் இருந்து உன்னை தோல் மேல சுமந்து அவர் மகிழ்ச்சி அடைவார். ஆனா நீ மகிழ்ச்சியா வருவியா? தொலைந்து போன தூரம் போன மகனே, அவர் நோக்கி பார்த்து நிற்கிறார். நீ திரும்பினா இன்னைக்கு உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டாடுவார். அவர் வரும்போதே உனக்கு புதிய வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதரட்சியையும் கொளுத்த கண்ணோடு தான் உனக்கு காத்திருக்கிறார். எல்லாத்தை விட அவர் சமூகத்தில் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க ஜெயிக்கணும், நல்லா முடிக்கணும். ஸ்ட்ராங் ஃபினிஷ். முடிக்கும் போது உங்கள் 3 சந்ததிகள் உங்கள் படுக்கையை சுற்றி நின்று, எங்கள் தகப்பன் நன்றாய் முடித்தார், நல்ல போராட்டத்தை போராடினார், விசுவாசத்தை காத்துக்கொண்டார், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார், ஜீவ கிரீடம் அவருக்கு காத்திருக்கிறது என்று உங்களுடைய பேரன்களின் கூட்டம் சேனையாய் நின்று பதில் சொல்லுகிற நாளை நீங்கள் காண வேண்டும். You must finish flourishingly. உங்களில் அவர் ஆரம்பித்த நற்கிரியையை செழுமையான முடிவுக்கு கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தும் போது ஆடா இருந்தா இன்னைக்கு அவர் சத்தம் நீ கேட்டிருக்க. குமாரனா இருந்தாலும் இன்னைக்கு நீ திரும்பியே ஆகணும். ஏன்னா அங்க உனக்கு ஜீவன் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நீ தொலைஞ்சு போன நாணயன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் மதிப்புள்ளவனாய் உன்னை மாற்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உன்னை கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த பாட்டின் ஓர் அடியை பாடும்போது எங்கிருந்தாலும் கர்த்தரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த பீடத்தை நோக்கி ஓடி வா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மீண்டும் வாழ வச்சு அழகு பார்ப்பார். டி மைனர் கொடுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. தேங்க்யூ லார்ட். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசு அண்டை எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூட சமாதானத்தை இந்த காத்து நிற்கிறாரே. அண்ணல் இயேசு உன்னை அழைக்கிறாரே. அண்ணல் இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஏழை மானூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள். கம் பேக். திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே. இன்னைக்கு உன்னை தேடி வர்றார். இன்னைக்கு மேய்ப்பனின் சத்தம் உனக்கு கேட்குது. அவர் கோல் தட்டும் சத்தம் உனக்கு கேட்கிறது. இனியும் நீ தூரம் இருக்கக்கூடாது. மீண்டும் உன்னை மந்தையில சேர்க்க விரும்புகிறார். மீண்டும் உன்னை அழகு பார்க்க விரும்புகிறார். மீண்டும் உன்னை ஆதி நிலைக்கு திருப்ப விரும்புகிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு பல மடங்கு திருப்பும் ஒரு நேரம். This is your season of recovery. Come back to Jesus. Come back to Jesus. இந்த மந்தைக்கு வெளியே இருக்கிற எந்த வாழ்க்கையும் நிலையான வாழ்க்கை அல்ல. நித்திய ஜீவன் ஒன்று மட்டும்தான் நிறைவானது. எழுந்து கர்த்தர் பக்கம் திரும்பிவிடு. மற்ற எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். நிலையாயிருப்பது நீயும் இயேசு மட்டுமே. Come to Jesus. ஏழை மனூருவை எடுத்த என் இயேசுநாதர் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள். ஜெகோவா ஜாஹிரா
My provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Hey, my God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, my provider, grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, His grace is sufficient for me. இந்த வார்த்தையை கேட்ட எல்லா உள்ளங்களும் மீண்டும் உயிர் மீட்சி அடையட்டும். Revive our hearts again. எங்கள் இதயங்களை எழுப்புதெல்லாம் மாற்றிடுங்கப்பா. ஆலயத்தை நோக்கி ஓடி வரணும். தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது துடித்து எழுந்தது போல் மீண்டும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றிடுங்கப்பா. வெள்ளாடுகளையும் ஆடுகளையும் பிரிக்கும் நாள் சீக்கிரம் வருகிறது. நீர் வானமேகத்தில் வருகிறீர். But those who are alive and who remain will be caught up in the air. நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்து வருகைக்கு காத்து நிற்கிறோம். பிள்ளைகள் ஓங்கி படரட்டும், வயலில் நிற்கட்டும், அறுவடை காணும் வரை நிற்பார்களாக, பரிபூர்ணம் அடையும் வரைக்கும் நிற்பார்களாக. பாதியில் சிதறினவர்களெல்லாம் நியூ லைஃப் சர்ச்சை நோக்கி திரும்பி வரட்டும். வெற்றியோடு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் கூட சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில்